ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். 2014 சுப்ரீம் கோர்ட்டை செல்லாதுன்னு அறிவிச்ச பேராபத்து மிக்க ஒரு பெரிய சட்டத்தை இப்போ சுப்ரீம் கோர்ட்டை மறுபடியும் கொண்டு வர போறாங்க. இதனால நாட்டில் இருக்கிற மொத்த நீதிபதிகளும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருக்காங்க. இவ்வளோ ஏன் இது சம்மந்தமாக நடந்த ஒரு கேஸில் கூட சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்னதான் நடக்குது, நீதிபதிகள்லாம் என்னதான் பண்ணுறாங்க, ஏன் சுப்ரீம் கோர்ட்டே செல்லாதுன்னு அறிவிச்ச ஒரு சட்டத்தை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டை கொண்டு வரணும், அது என்ன சட்டம், இது சம்மந்தமாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் இந்திய குடிமக்கள் கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு சாமானியன்ல இருந்து கார்ப்பரேட் வரைக்கும் எல்லாருக்கும் கடைசி நம்பிக்கையா ஒரு கடவுளா இருக்கிறது கோர்ட்டும் நீதிபதிகளும் தான். ஆனா அப்படிப்பட்ட கோர்ட்ல நீதிபதிகளா யார் யார் இருக்காங்கன்னு தெரியுமா? 2018 2025 வரைக்கும் இந்த 7 வருஷத்துல மட்டும் இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல நியமனம் செய்யப்பட்ட நீதிபதிகள் மட்டும் மொத்தம் 840 பேர். அதுல 641 பேர் மட்டும் குறிப்பிட்ட உயர் சாதியினை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டா பார்லிமெண்ட்ல சென்ட்ரல் மினிஸ்டரே சொல்லியிருக்காருன்னா பாத்துக்கோங்க. இதுல இப்ப பதவியில் இருக்கிற மொத்த நீதிபதிகள் பாத்தீங்க அப்படின்னா 753 பேர். அந்த 753 பேர்ல 582 பேர் மட்டும் குறிப்பிட்ட உயர் சாதியினை சேர்ந்தவங்க. அதே மாதிரி அந்த 753 பேர்ல 117 பேர் தான் பெண் நீதிபதிகள். ஸோ இந்தியா ஃபுல்லா பிசி எம்பிசி அதாவது ஓபிசி மக்கள் தான் 50% மேல அதிகமா இருக்காங்க. ஆனா நமக்கான சட்டத்தை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற நீதிபதிகள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க, அதில் என்ன மாதிரி விஷயம்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு ரகசியம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இப்போ புதுசாக என்ன மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிளியராக புரியும். உலகத்திலேயே மிகவும் ரகசியமானது அப்படின்னா அது நீதிபதிகளை நியமனம் செய்கிற அந்த கொலிஜியம் நடைமுறை தான். இது சம்மந்தமாக ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் திரு சந்துரு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் பதவி ஏற்கும்போது அவங்க உறுதிமொழியும் ரகசிய காப்புறுதி எடுக்கணும். ஆனால் ஜட்ஜஸ்க்கு அப்படி இல்லை. அவங்க நீதிபதியாக பதவி ஏற்கும்போது அரசமைப்பு சட்டத்தோட 3வது அட்டவணையில் இருக்கிற உறுதிமொழி மட்டும் எடுத்துட்டா போதும். அதனால தான் ஒரு ஜட்ஜு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் எப்படி ஜட்ஜாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ரகசியத்தை தாராளமாக வெளியில் சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ நீதிபதிகள் நியமன நடைமுறை ரகசியம் அப்படின்னா திரு சந்துரு அவர்கள் மட்டும் நீதிபதிகளாக எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற ரகசியம் அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் பின்னாடி சொல்கிறோம். பொதுவாக ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நீதிபதிகள் நியமிக்கிற நடைமுறை தான் கொலிஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ இருந்து வந்துச்சு அப்படின்னா 1981 ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்னு சொல்லி ஒன்று நடந்துச்சு. இதில் நீதிபதிகளை நியமிக்கிறது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதிட்ட ஜஸ்ட் கன்சல்ட் பண்ணா போதும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1993 செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்னு சொல்லி நடந்துச்சு. இதில் என்ன சொன்னாங்கன்னா நீதிபதிகளை நியமிக்கிறது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கூட சேர்ந்து 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவரோட ஒப்புதல் கண்டிப்பாக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1998 தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்துச்சு. இதில் தான் கொலிஜியம் அமைப்பே நடைமுறைக்கு வந்துச்சு. என்னன்னா நீதிபதிகள் நியமிக்கிறது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியோட ஒப்புதல் முக்கியம். அவரோட சேர்ந்து 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ மொத்தம் 5 பேர் கொண்ட கொலிஜியம் அமைப்பு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தேவையான நீதிபதிகள் பெயரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தோட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட சேர்ந்து 2 சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஸோ 3 பேர் கொண்ட கொலிஜியம் அமைப்பு தான் ஹைகோர்ட்டுக்கு தேவையான நீதிபதிகள் பெயரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படி நீதிபதிகளை நியமிப்பாங்க? அப்போ அதில் எதுவுமே முறையீடு நடக்காதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இந்த சந்தேகம் 2014 மத்திய அரசுக்கும் வந்திருக்கு. அதனால தான் 2014 99வது அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக ஆர்டிகல் 124A அப்படிங்கிற ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீதிபதிகளை நியமிக்கிற அந்த கொலிஜியம் நடைமுறையில் முறையீடு நிறைய நடக்குது, இதில் வெளிப்படையாகவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கொலிஜியம் நடைமுறைக்கு பதிலாக NJAC அதாவது நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி உருவாக்கி அதில் யார் செலெக்ஷன் கமிட்டியில் அந்த மெம்பர் யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் 2 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் லா மினிஸ்டர், அதுக்கப்புறம் 2 ஃபேமஸான சட்ட நிபுணர்கள், மொத்தம் 6 பேர் கொண்ட குழு தான் கொலிஜியம் நடைமுறைக்கு பதிலாக இவங்க செலெக்ஷன் கமிட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 6 பேரில் 2 ஃபேமஸான சட்ட நிபுணர்கள் சொன்னோம்ல, அந்த சட்ட நிபுணர்களை யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியும் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவரும் இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த 2 சட்ட நிபுணர்களை செலக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 6 பேர் கொண்ட குழு தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த NJACல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுக்கு நீதித்துறையிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த 6 பேர் கொண்ட செலெக்ஷன் கமிட்டியில் NJAC கமிட்டியில் 3 பேர் மட்டும்தான் நீதித்துறை சேர்ந்தவங்க. ஸோ இதனால் நீதித்துறை சுதந்திரமாக செயல்பட முடியாது. கவர்மெண்ட் அவங்களுக்கு தேவையானவங்களை நீதிபதியாக ஆக்கி அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 124 தன்னாட்சி அமைப்பாக செயல்பட வேண்டிய சுப்ரீம் கோர்ட்டோட நீதித்துறையோட ஒரு சுதந்திரத்தை பாதிக்குது. அதனால் இந்த ஆர்டிகல் 124 செல்லாது அப்படின்னு சொல்லி 2014 சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு சொல்லிடுச்சு. ஸோ 1998 இப்போ வரைக்கும் நீதிபதிகள் நியமனம் செய்கிற
செய்கிற கொலிஜியம் முறை தான் நடைமுறையில் இருக்குது. சரி, கொலிஜியம் முறை சரியானது அப்படின்னா நீங்கள் தானே சொன்னீங்க 253 நீதிபதிகளில் 582 பேர் வந்து குறிப்பிட்ட உயர் சாதியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ கொலிஜியம் வந்து சரியானதுன்னா எதுக்கு இப்படிலாம் நடக்குது? அப்போ அந்த கொலிஜியம் நடைமுறையில் ஏதோ ஒரு விஷயம் முறையீடு நடக்குதுல்ல, அங்கே ஏதோ தப்பு நடக்குது இல்லை? அப்போ அங்கே வந்து யாராவது ஒருத்தர் பொதுவான நீதித்துறை சாராத ஒரு பொதுவான ஆள் அங்கே கண்டிப்பாக உள்ளே இருக்கணும்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அது சரியான கேள்வி தான். அதனால தான் இந்த கொலிஜியம் நடைமுறையே எதிர்த்து ஒரு கேள்விக்குள்ளாக்கி ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள் வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கொலிஜியம் நடைமுறையில் என்ன ரகசியம் இருக்குது, அவர் எப்படி நீதிபதியானார், அவர் நீதிபதி ஆகிறதுக்கு என்ன மாதிரியான தடங்கள்லாம் வந்துச்சு, இந்த கொலிஜியம் நடைமுறைக்கும் மாற்றா வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு சட்டத்தை வந்து புதுசாக கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்னன்னா 2014 சுப்ரீம் கோர்ட்டே செல்லாதுன்னு அறிவிச்ச அந்த NJSC சட்டத்தை இப்போ மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக பதவி ஏற்றிருக்கிற திரு சூர்யாகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வில் கன்சிடர், அதாவது நாங்கள் இதை பற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கொலிஜியம் முறையிலேயே உயர் சாதியை சேர்ந்தவங்க தான் நீதிபதியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசே சொல்லியிருக்கு. இதில் மறுபடியும் இந்த NJSC சட்டத்தை கொண்டு வந்தால் ஒட்டுமொத்த நீதித்துறையும் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போயிடும். அப்புறம் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு தேவையானவங்கள அவங்களுக்கு சாதகமாக நீதிபதிகளை உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான சட்டங்களை ஈஸியாக நிறைவேற்றிக்கிடுவாங்க. யாருமே வந்து எந்த ஒரு சட்டத்தை எதிர்த்து கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த NJSC சட்டத்தை எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்க. அதுபோக நீதிபதி சூர்யாகாந்த் அவர்களோட வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 63, ஹைகோர்ட் நீதிபதியோட ரிட்டையர்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 62, சுப்ரீம் கோர்ட் நீதிபதியோட ரிட்டையர்ட் ஏஜ் வந்து 65. சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதி சூர்யாகாந்த் அவரோட பதவிக்காலம் இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த NJSC சட்டத்தை கொண்டு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நீதித்துறையும் அதிர்ச்சியில் இருக்காங்க. இதுக்கிடையில் எல்லாரும் ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நீதிபதிகளை நியமிக்கிறதுல ரிசர்வேஷன் இருக்குது, ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நீதிபதிகள் நியமிக்கிறாங்க அப்படின்னு. நீதிபதிகளுக்கு ரிசர்வேஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீதிபதிகளை எப்படி நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் சொன்னோம் கொலிஜியம் நடைமுறை மூலமாக. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரிட்டையர்ட் ஆன சுப்ரீம் கோர்ட்டோட முன்னாள் தலைமை நீதிபதியும் 2வது தலித் தலைமை நீதிபதியுமான திரு BR கவே அவர்கள் கூட இந்த ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி தான் தலைமை நீதிபதி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்து இருக்கு. அது தவறு. அவரும் கொலிஜியம் நடைமுறை மூலமா தான் தலைமை நீதிபதி ஆனார். ஆனா அவர் இன்னொரு விஷயத்தை கொண்டு வந்தார். சுப்ரீம் கோர்ட்ல நீதிமன்ற பணியாளர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள நியமிக்கிறதுல 78 வருஷமா இல்லாத ரிசர்வேஷன் நடைமுறையை கொண்டு வந்திருக்காரு. ஆனா அவரே தான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னன்னா, SC பிரிவிலையும் OBC மாதிரியே கிரீமி லேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போச்சுன்னு சொன்னோம்ல, அது என்ன சம்பவம்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ல எத்தனை பேர் தலைமை நீதிபதி கிட்ட தங்களோட சொத்து விவரங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வொகேட் வந்து RTI மூலமா மத்திய தகவல் ஆணையத்தை கேட்டிருக்காரு. அதுக்கு மத்திய தகவல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் இப்படி தகவல் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நீதிபதிகள் சார்ந்த தகவல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் தான் அதை வெளியிடணும். அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸை டெல்லி ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்படி தள்ளுபடி பண்ணதை எதிர்த்து தான் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்குன்னா பார்த்துக்கோங்க. இந்தியாவில் இந்த மாதிரி எப்பயுமே நடந்தது கிடையாது. ஆனால் அந்த அப்பீல் கேஸை விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மத்திய தகவல் ஆணையம் கொடுக்கணும்னு சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சில கண்டிஷன்ஸும் வச்சாங்க. என்ன அப்படின்னா, இந்த கொலிஜியம் நியமனத்தில் நீதிபதிகள் நியமிக்கிறது சம்பந்தமாக அந்த முடிவுகள் எடுத்திருப்பாங்களா, அந்த முடிவுகள் குறித்த தீர்மானத்தை சுப்ரீம் கோர்ட் வெளியிடலாமே தவிர மற்ற எந்த தகவலையும் பொதுநலன் கருதின்னு சொல்லி வெளியிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீதிபதிகளோட அந்த சொத்து விவரங்கள் இன்னைக்கு வரைக்குமே ஒரு ரகசியமாக இருக்குது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு டெல்லியில் ஒரு ஜட்ஜஸ் கூட வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிறையா கட்டுக்கட்டாக கோடியாக பணம் வந்து எரிஞ்ச நிலையில் கிடச்சிது. அதுக்கப்புறம் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ்லாம் போச்சு. நீங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கிடையில் தான் 2017 மார்ச் 10 அன்னைக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியாக இருந்த திரு தீபக் மிஸ்ரா அவர்கள் என்ன உத்தரவு போட்டாங்க அப்படின்னா, கொலிஜியம் நடைமுறையில் நீதிபதிகள் பேர்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த பேர்களை வந்து வெப்சைட்டில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதுபடி கொலிஜியம் பரிந்துரைத்த நீதிபதிகள் பேர்களையும், அதுக்கப்புறம் கொலிஜியம் வந்து தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லி நிராகரிச்சிருப்பாங்களா, அப்படி நிராகரிக்கப்பட்ட நீதிபதிகள் பேர்களையும் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அதனால் பெரிய சர்ச்சையே வெடிச்சது. அந்த மாதிரி சர்ச்சையில் அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொலிஜியம் பரிந்துரைத்த நீதிபதிகளோட பேர்களை மட்டும் வெளியிட்டால் போதும் அப்படிங்கிறத மாற்றி இப்போ வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்டில் கொலிஜியம் பரிந்துரைத்த நீதிபதிகள் பேர்களை மட்டும்தான் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நீதிபதிகளை நியமிக்கிற கொலிஜியம் நடைமுறை பற்றியும் மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு வந்த அந்த NJSC சட்டத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டில் எது சரி எது தவறு, இல்லை ரெண்டுக்கும் மாற்றா நீதிபதிகள் நியமனம் சம்பந்தமாக இந்த மாதிரி ஒரு புது சிஸ்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன யோசனைகள் தோணுச்சுனாலும் சரி, அதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. கோர்ட்டுகள் கோவிலாக மதிக்கப்படணும், ஜட்ஜுகளும் வக்கீல்களும் கடவுளாக நினைக்கப்படணும். யார் ஆனர்,